மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பால் அங்கு இருக்கக்கூடிய சன்னதி குளம் நிரம்பி குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். தேங்கிய நீரில் கழிவுநீர் கலந்துள்ளதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தவற்றை பார்க்கலாம். எங்க தெருல மழை பெஞ்சு குளம் நொம்பி ரோடுலாம் தண்ணி நிற்குது. இதனால மக்கள்லாம் வெளியே வர முடியாம மாற்றுத்திறனாளிகள் வயசானவங்க எல்லாம் மழையில ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. வீடுலாம் தண்ணி பூந்துட்டு இதை கடந்த 4 வருஷமா இதே நிலைமை தான் நீடிக்குது. மாவட்ட நிர்வாகத்திட்ட எத்தனையோ முறை சொல்லி இதுவரை எந்த வித நடவடிக்கையும் இல்லை. கலெக்டரேட் வரைக்கும் போய் மனு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆடு மாடெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டு 2 ஆடு செத்துட்டு ஒரே ஒரு தனி மனிதன் மொத்த வடிகால் வாய்க்கால் அடைச்சி வச்சுக்கிட்டு 4 வருஷமா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனையோ முறை மனு கொடுத்தோம். அவர் இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கை அவர் மேல எடுக்கவே இல்லை. விரிவான விவரங்களோடு செய்தியாளர் செல்லப்பா இணைந்திருக்கிறார். செல்லப்பா, வணக்கம். முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா எடுத்துக்கட்டி சாத்தனூர் ஊராட்சி தெற்கு தெருவில் சுமார் 60க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றன. இந்த நிலையில டிட்வா புயல் தற்போது பெய்து வரும் கனமழையால இப்பகுதியில் உள்ள சன்னதி குளம் நிரம்பி தண்ணீர் குடியிருப்புகள் சூழ்ந்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் ஓட வழியின்றி முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்கிறது. மேலும் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சேதம் அடைந்துள்ளதால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் அருகில் உள்ள வீடுகளுக்கும் குடியேறியுள்ளனர். பொதுவாக சமையலாயும் தண்ணீர் புகுந்து உள்ளது. சமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய பொருட்களான பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் வாங்கவும் கடைகளுக்கு செல்ல 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இந்த சன்னதி குளத்தில் இருந்து மழைக்காலங்களில் தண்ணீர் வடியும் வடிகால் வாய்க்கால் அப்பகுதியில் உள்ள தனிநபர் ஒருவரால் ஆக்கிரமிப்பு உள்ளதாகவும் கடந்த 4 ஆண்டுகளாக மழைக்காலங்களில் குடியிருப்புகளில் தண்ணீர் புகுந்து விடுவதாகவும் பலமுறை மாவட்ட நிர்வாகம் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மழைநீர் தேங்கியுள்ளதால் வீட்டில் உள்ள கால்நடைகள் மற்றும் கோழி ஆடு உள்ளிட்டவை இறந்து இருக்கிறதாகவும் இந்த கனமழை காரணமாக வாழை மரங்களும் சேதமடைந்திருப்பதாகவும் சொல்றாங்க. வீட்டில் இருந்து கழிவு நீரும் மழைநீருடன் கலந்து வெளியேறுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இவங்க வேதனையுடன் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக தண்ணீரை வடிய வைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறாங்க கௌதமி.